தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வான். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் செய்திடுவார். அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் பாடுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வான். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வான். சின்னவன் ஆயிரம் ஆயிரமாவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரம், எல்லாரும் ஜெபத்தோடு ஓ விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா. ஆமென். விசுவாசத்தோடு தேசமே தேசமே கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்திடுவார். ஒரு ஆளு வெட்கப்பட்டு ஆமென். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்திடுவார், வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ ஆமென். விசுவாசியே நீ அல்லேலூயா. விசுவாசியே நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். நீ மகிழ்ந்து பாடு ராஜா வருகிறார். தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக. அல்லேலூயா. தேசமே தேசமே பயப்படாதே, இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிடம் மட்டுமே நான் தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்து அவரை பாட, கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த அற்புதமான கிருபை நினைத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை இன்றைக்கும் செய்கிறவர்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, காலையில் கேட்டது போல நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன், அவர் நாமம் நித்திய பிதா, அவர் நாமம் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. நம்மை அதிசயமா நடத்த வல்லவரா இருக்கிறபடினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். விடுதலையோடு விடுதலையோடு வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். பரலோக தேவனே, மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் கண்டேனே. தேவாதி தேவனே, தேவாதி தேவனே, உம்மை உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து பாடுங்க. ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் உமது அன்பின் கரங்கள், உமது அன்பின் கரங்களை அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. அல்லேலூயா. நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான். நல்ல பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் சமூகத்திலே ஒரு சிறு கூட்டமாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வேத வசனத்தை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய தாசனை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னும் தடைபடுகிற மக்களை கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்து நம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வாரத்தின் அறிவிப்புகள், இந்த வாரத்தில் புதன்கிழமை மட்டும் மாலை 7 மணிக்கு நமக்கு பொதுவான ஜெபம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் யாவரும் கூடி வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபத்தோடு காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஒரு நிமிஷமா கண்களை மூடி இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து
ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே எந்த நோக்கத்திற்காக என்னை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. தேவ சமூகத்திலே தேவனை தேடி வருகிற நம்மை ஒரு நாளும் அவர் வெறுமையாய் விடாத தேவன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலும் ஒரு விசையா எங்களோடு கூட இடைபடுவீராக. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் வசனம் தியானிக்கையில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். காரிருள் நடக்கையிலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தான் திருக்கரத்தான் தாங்கி என்னை தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்துங்க ஆண்டவரே, நடத்தும் ஆவியானவரே, நடத்திடுமே. குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணா என்னை அர்ப்பணிக்கிறேன். களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் வனைந்திடும். வனைந்திடும் அனுதினம் என்னை வனைந்திடும். அனுதினம் நீ வனைந்திடுமே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் இப்படி பிரசன்னம் நிறைவாய் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, போதும் எங்களோடு கூட பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். ஒரு விஷயம் இந்த மாலை நேரத்தில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவளை தைரியப்படுத்துவீர். அவளோடு கூட நீர் இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே பிரசன்னராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் எந்த நோக்கத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் தேவ சமூகத்திலே உங்களை கூட்டி சேர்த்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் முன்குறித்த மக்களை இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
சத்தம் வராமன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். மறுபடியும் வாசிப்போம். அவர்களை அவர் நோக்கி நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார், அநேக வியக்கத்தக்க ஆச்சரியமான கிரியைகளை எல்லாம் இயேசு இந்த பூமியிலே செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்த அதிசயங்களிலே கிரியைகளிலே மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நடுக்கடலிலே புயல் காற்றிலே காற்றிலே சிக்கி சீஷர்கள் தவித்த போது இயேசு கடலின் மேல் வந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை காப்பாற்றின ஒரு நிகழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை 3 சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை தவிர மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த ஆண்டவர் இயேசு கடல் மேல் நடந்த அந்த சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதனுடைய பின்னணியை சற்று நாம் மனதிலே வைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா பட்டணத்திலே ஒரு வனாந்திரமான இடத்திலே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பதாக இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு அக்கரைக்கு போங்கள் என்று சொல்லி. அக்கரை என்று சொன்னால் கப்பர்நகூம். பெத்தானியாவிலிருந்து நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு கப்பர்நகூமுக்கு போங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சற்று தூரம் போன உடனே கிட்டத்தட்ட 3-4 மைல் என்று சொல்லி யோவான் அங்கே எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். 4 மைல் போனதுக்கு அப்புறம் நடுக்கடலை வந்து அடைந்தார்கள். அங்கே வந்தபோது பெருங்காற்று, புயல் காற்று படகை மோதி அடித்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நடுக்கடலிலே அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அந்த கொந்தளிக்கிற கடலின் மேல் இயேசு நடந்து வந்தார். ஹல்லேலூயா. இயேசு வருகிறதை பார்த்து சீஷர்கள் ஆவேசம் என்று பயந்தார்கள், அலறினார்கள். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி காற்றையும் கடலையும் அமர்த்தினார். அவர்கள் சுகமாய் கரையை போய் சேர்ந்தார்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் தான், பயப்படாதிருங்கள். பொதுவாக அநேக வார்த்தைகளே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள் என்று சொல்லி வெறுமா ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான். ஹல்லேலூயா. நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த நான் தான் என்கிற வார்த்தை மிக மிக ஒரு பலனுள்ள, ஒரு அதிகாரம் உள்ள வார்த்தை. எல்லா மனுஷனாலையும் நான் தான், நீ பயப்படாதன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷனாலையும் இந்த ஒரு உறுதியை கொடுக்க முடியாது. நான் இருக்கிறேன், நான் தான். நான் தான் என்கிற வார்த்தையை ஒரு மனுஷன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் மிகவும் அதிகாரம் படைத்த ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இதற்கு முன்பும் இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்கள், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே போல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் இந்த 2 நிகழ்ச்சிக்கும் இடையே உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அங்கே இயேசு படகிலே இருந்தார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு படகிலே அல்ல, கரையிலே இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே இயேசு படகிலே இருந்து கொண்டு தம்முடைய சீஷர்களுக்கு, ஜனத்திற்கு ஒரு சோதனையை அனுமதித்தார். ஆனால் இந்த 2வது நிகழ்ச்சியிலே
ஆண்டவர் படகுல இல்ல, கரையில இருந்து கொண்டு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு சோதனையை அனுமதித்தார். இப்படி சீஷர்கள் 2 விதமான சோதனையை சந்தித்தார்கள். இயேசுவோடு கூட, இயேசு இல்லாமல். இயேசுவோடு, இயேசு இல்லாமல். வித் ஜீசஸ் அண்ட் வித்அவுட் ஜீசஸ். பிரியமான தெய்வ ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, நமக்கு சோதனைகள் வரும் என்று நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எல்லா சோதனையும் ஒன்று போல் இருப்பதில்லை. அல்லேலூயா. இயேசு படகிலே இருந்து கொண்டு அனுமதிக்கிற சோதனை என்பது வேறு. ஆனால் இயேசு கரையில இருந்து கொண்டு அனுமதிக்கிற சோதனை என்பது வேறு. அல்லேலூயா. இயேசு படகில இருந்து கொண்டு அனுமதிக்கிற சோதனை என்பது ஆரம்ப கால சோதனை. அது ஒரு ஆரம்ப அனுபவம். ஆனால் இப்போ சீஷர்கள் வளர்ந்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர்ந்திருக்க வேண்டும். ஆகையினால தான் கரையிலிருந்து ஆண்டவர் ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்போதும் ஒரே போல் இருக்காது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்தது போலவே சோதனைகள் பல ஆண்டுகள் கழித்தோம். என் வாழ்க்கையில சோதனை அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சோதனையில் வித்தியாசம் உண்டு. ஆரம்ப கால சோதனை என்பது வேறு. ஆனால் வளர்ந்த பிறகு நாட்கள் செல்ல செல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சோதனை என்பது வேறு. அல்லேலூயா. ஆரம்ப காலகட்டத்தில் நாம் பலவீனமான மக்களாயிருப்போம். விசுவாசத்துல பலவீனம், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில பலவீனம், நம்முடைய அனுபவத்துல பலவீனம். ஆகவே ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை என்பது அது ஒரு சாதாரண சோதனையாகத்தான் இருக்கும். அது ஒரு லேசான சோதனை. ஆண்டவர் கூட இருக்கிறது போல் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இப்போது வளர்ந்து விட்டோம், விசுவாசத்துல வளர்ந்துட்டோம், சத்தியத்தை அறிகிற அறிவில வளர்ந்துட்டோம், தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில வளர்ந்துட்டோம். அப்போ நாட்கள் செல்ல செல்ல இப்போது தேவன் அனுமதிக்கிற சோதனைக்கு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. வளர்ந்த பிறகு ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை என்பது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். ஆகவே சோதனை என்பது எப்போதும் ஒன்று போல் இருக்காது. தேவன் படகுல இருந்து சோதனை அனுமதித்தார், தேவன் படகுல இல்லாமல் தூரத்தில் இருந்து சோதனையை அனுமதித்தார். பிரியமான தேவ ஜனமே, அநேக தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் இதை பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டத்தில் வந்த சோதனைக்கும் பின் நாட்களிலே வந்த சோதனைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆரம்ப நாட்களிலே வந்த சோதனை, ஆண்டவர் அனுமதித்த சோதனை என்பது அவருக்கு 25 வருடம் பிள்ளை இல்லை, அவ்வளவுதான். ஆனால் பின் வந்த சோதனை என்பது ஆண்டவர் அந்த பிள்ளையையே பலியிடும்படி சொல்லுகிறார். சோதனையில் வித்தியாசம். மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் நாம் இதை பார்க்க முடியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ கன்மலையை அடி என்று சொல்லி. மோசே கன்மலை அடித்தார், தண்ணீர் வந்தது, ஜனங்கள் எல்லாரும் தாகம் தீர்ந்தார்கள். இது ஆரம்ப அனுபவம். ஆனால் என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் கடந்து விட்டது. இப்ப ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார், நீ கன்மலை அடி அல்ல, கன்மலையை பார்த்து பேசு. ஆரம்ப அனுபவத்துல நீ அடிச்சாதான் தண்ணி வரும். ஆனால் பின் நாட்களிலே வளர வளர இப்போ நீ அடிக்க கூடாது, நீ பேசு. அல்லேலூயா. மோசேயினுடைய விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மோசே விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, மோசே தன்னுடைய கோபத்து நிமித்தம் கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லி அவர் கன்மலை அடித்ததினாலே ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகி கானானுக்குள் போகக்கூடிய வாய்ப்பையே அவர் இழந்து விட்டார். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல விதமான சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் தேவ சமூகத்திலே பலவிதமான சோதனைகளோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நம்மை விருதாவாக சோதிப்பதல்ல, விருதாவாக ஒரு நாளும் நம்மை சோதிக்க மாட்டார். தேவன் நம்மை ஏன் சோதிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆரம்ப கால விசுவாசத்தில் நாம் எப்படி இருந்தோம், இப்போது நம்முடைய விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், விசுவாசத்தில் வளர்ந்து இருக்கிறோமா, விசுவாசத்தில் பின்தங்கி இருக்கிறோமா, ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ந்து இருக்கிறோமா, இல்லை இன்னும் குழந்தைகளை போல
குழந்தை அனுபவத்திலே காணப்படுகிறோமா என்பதை சோதிப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அனுமதிக்கிறார். உபாகம புஸ்தகத்திலே ஒரு நல்ல வசனம் இருக்கிறது பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாரா? அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயா நீ கை கொள்ள மாட்டாயா என்று சொல்லி உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு தேவன் நம்மை பலவிதமான சோதனைகளின் வழியாய் நம்மை நடத்துகிறார். தேவ பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதும் ஒன்று போல இருப்பதில்லை. ஆனால் ஒன்று, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, அது ஆரம்ப கால சோதனையா இருந்தாலும் சரி, அது பின் நாட்களிலே வளர்ந்த பிறகு வந்த சோதனையா இருந்தாலும் சரி, எந்த சோதனையிலும் ஆண்டவர் நம்மை அமிழ்ந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் வந்து நம்மை தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியிலே கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், இது எப்போது நடந்தது என்று சொன்னால், 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு இயேசு அவர் பகிர்ந்தளித்தது, அதிசயம் செய்து அவர்கள் போஷித்தது போல அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த அந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஆச்சரியம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியாங்க, அவர்கள் பிரமித்தார்கள், அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி தான் என்று சொன்னார்கள். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். பிரியமான தேவஜனமே, அது ஒரு அனுபவம் மாத்திரமே. கரையில் இருக்கும் போது அற்புதத்தை பார்த்துவிட்டு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சமாதானம், அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது ஒரு பகுதி மாத்திரமே. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்னொரு பகுதியை கொண்டது. அதுதான் ஆழ்கடலின் அனுபவம். ஆழ்கடலின் அனுபவம். நம்முடைய விசுவாச ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 அனுபவங்களும் மாறி மாறித்தான் வரும். பாருங்க, கர்மேலிலே எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்த போது முழு தேசமும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு தேவன் பக்கமாய் திரும்பினார்கள். அது ஒரு அனுபவம். ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கிறது. பெயர்சபா வனாந்திரத்திற்கு ஓடி போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். ஒரு அனுபவம் மலை உச்சி என்று சொன்னால், மற்றொரு அனுபவம் பள்ளத்தாக்கின் அனுபவம். அல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி அமைக்கிறார். ஆகவே என் வாழ்க்கை போன வருஷம் இருந்தது போல இந்த வருஷம் என் வாழ்க்கை இல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்தது போல என் வாழ்க்கை இன்றைக்கு இல்ல. போன ஆண்டு நான் செய்த காரியம், நான் செய்த வேலை இன்னைக்கு இல்ல. 10 வருஷத்திற்கு முன்பதாக நான் இப்படிலாம் இருந்தேன் பிரதர், இப்படிலாம் இருந்தேன் சிஸ்டர், ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொல்லி தேவ பிள்ளைகள் கேள்வி கேட்க கூடாது. தேவஜனம் தெளிவா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதும் ஒன்று போல் இருப்பதல்ல. அது மாறி மாறித்தான் வரும். ஆனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் போகிற பாதை அது அழுகையின் பள்ளத்தாக இருந்தாலும் ஆண்டவர் அங்கே ஒரு நீரூற்றை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்க போகிற பாதை ஒரு வனாந்திரமா இருந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏளிமை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. சீஷர்கள் இருந்த இந்த சூழ்நிலை என்பது அது ஒரு வேதனையான ஒரு நிலைமை, மிகவும் வேதனையான ஒரு நிலைமை. ஆண்டவர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் சீஷர்கள் படகை எடுத்துக்கொண்டு போனார்கள். அக்கறைக்கு போக வேண்டும் என்கிற காரியம் சீஷர்களுடைய சொந்த விருப்பமோ, அவளுடைய ஆசையோ, அவளுடைய தீர்மானமோ
அவருடைய திட்டமோ அல்ல, இயேசு சொல்லித்தான் படகை எடுத்துக்கொண்டு போனார்கள். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45 வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிரே தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் இயேசுதான் சொல்லுகிறார், அக்கரைக்கு போங்கள். இது அவங்களுடைய சொந்த தீர்மானம் அல்ல, அவங்க சொந்த விருப்பம் அல்ல. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன போதுதான் புயல் காற்றும் கைவிடப்பட்ட சூழ்நிலையும். பிரியமான தேவ ஜனமே, இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த சீஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? என்ன நினைத்திருப்பார்கள்? நினைக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்திருக்கும், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, why Lord? ஏன் ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே புறப்பட்டு வந்தோம், நீங்க சொல்லிதானே படகு எடுத்துட்டு வந்தோம். நாங்களா ஒரு காரியத்தை செய்திருந்தா, இல்ல நாங்க எங்க சொந்த தீர்மானத்தின்படி, எங்க சொந்த சித்தத்தின்படி நாங்க செய்திருந்தா, இந்த புயல் காற்றும், இந்த சோதனையும், இந்த கொந்தளிப்பும் வர ஒரு நியாயம் இருக்குது, ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைக்கு, நீங்க சொன்ன வார்த்தைக்கு புறப்பட்டு வந்தோமே, எங்க வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இது சம்பவிக்கணும், ஏன் ஆண்டவரே இது நடக்கணும், ஏன் இந்த புயல் காற்று, ஏன் இந்த கொந்தளிப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த தோல்வி, ஹல்லேலூயா என்கிற கேள்வி அவர் இருதயத்தில் இருந்து இருக்க கூடும். பிரியமான தேவஜனமே, ஒருவேளை கரையில் இருந்த மக்களும் ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டிருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? இவங்க இயேசு வார்த்தையை சொல்லி தானே புறப்பட்டு போன, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானே போனாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த சூழ்நிலை வரணும்? இவங்களுக்கு ஏன் இது நடக்கணும்? இவங்க ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டமாச்சே, ஜெபிக்கிற கூட்டமாச்சே, சபைக்கு போற கூட்டம், ஆராதிக்கிற கூட்டம், இவங்க வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்? இவங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் இந்த காரியம் நடக்கல? இவங்களுடைய ஜெபம் ஏன் இன்னும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி உலகம் நம்மை கேள்வி கேட்கத்தான் செய்யும். ஏன் நமக்கே நம்முடைய இருதயத்துல 1000 கேள்விகள் வரலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை கவனிங்க. கரையில 5000 பேரை போஷித்த நிகழ்ச்சி என்பது ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஆண்டவரை நம்பினால், அவரை நம்பினா என்ன நடக்கும்? அவருடைய கரத்துக்கு ஒரு காரியம் போனா என்ன நடக்கும்? அது கொஞ்சமா இருந்தாலும் அதை அதிகமாய் பெருக செய்ய வல்லவர். ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய ஒரு இடமோ, ஒரு பொருளோ, ஒரு காலமோ அவருக்கு முக்கியம் அல்ல. அவர் ஒன்றை செய்ய நினைத்தால் எதையும் செய்வார். எந்த காலத்திலும் எந்த இடத்திலையும் அவர் எதையும் செய்ய வல்லவர் என்கிற பாடத்தை அந்த வனாந்திரத்திலே கற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த கடலிலே அவர்களுக்கு வந்த போராட்டம், சோதனை என்பது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு ஆண்டவர் வைத்த ஒரு பரீட்சை. ஹல்லேலூயா. பள்ளியில கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் 3 மாதம் படிக்கிற பாடங்களுக்கு 3வது மாதத்தின் இறுதியில ஒரு பரீட்சை வைக்கிறது போல, இயேசு இவர்கள் கரையிலே கற்றுக்கொண்ட பாடத்திற்கு கடலிலே பரீட்சை வைத்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள் இதுல மறைந்து இருக்கிறது. இந்த பகுதியை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருந்தது. சோதனையின் மத்தியிலே இருக்கிற ஆபத்தை காட்டிலும், கடலிலே இருக்கிற ஆபத்தை காட்டிலும் சீஷர்களுக்கு கரையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு சீஷர்களை அவர் அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். வசனத்தை படி வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அல்ல கவனிங்க, துரிதப்படுத்தினார். போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம். இப்ப அக்கறைக்கு போங்கன்னு சொன்னா போக மாட்டாங்களா? போக தெரியாதா? ஆனால் இயேசு இங்கே துரிதப்படுத்தினார். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, போங்க போங்க. எப்ப பேதுரு சீக்கிரம் கிளம்பு, யோவான் சீக்கிரம் கிளம்பு, பேசிட்டு நிக்காத, கிளம்பு, போங்க போங்கன்னு சொல்லி இயேசு துரிதப்படுத்தினார். ஏன் இயேசு துரிதப்படுத்தணும்? ஏன் இயேசு துரிதப்படுத்தினார்? ஏனென்று சொன்னால், அந்த கரையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருந்தது. என்ன ஆபத்து? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏன் துரிதப்படுத்தினார் சொன்னா, இந்த 5000 பேரை போஷித்த அந்த அற்புதத்தை பார்த்த ஜனங்கள் என்ன நினைத்தார்கள்? ஆஹா, இவர்தான் ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி நம்முடைய சாம்ராஜ்யத்தை, நம்முடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ராஜா என்று சொல்லி நினைத்து இயேசுவை ராஜாவாக்கும்படி அவர்கள் தீவிரப்பட்டார்கள். ஆனால் இயேசு வந்திருப்பது ராஜாவாக அல்ல, அவர் இரட்சகராக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அவர் ராஜாவாக முடியாது. இந்த சோதனையில இயேசு விலகி சென்று விடுவார். ஆண்டவருக்கு தெரியும் இவங்க நம்மள ராஜாவாக்க பாக்குறாங்க. ஆண்டவர் இயேசு விலகி சென்றுவாரு. ஆனா சீஷர்கள் இந்த சோதனையில மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை. ஏனென்றால் ஏற்கனவே இவங்களுக்குள்ள யார் பெரியவர் என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த நிலைமையில இவங்க ஜனங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி விட்டாள்னு சொன்னால் இவர்கள் உலகத்தோடு சிக்கி இவர்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதை அறிந்து இயேசு அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எந்த ஆபத்து பயங்கரமானது? கடலில் இருக்கிற ஆபத்தா, கரையில் இருக்கிற ஆபத்தா? பிரியமான தேவஜனமே, கடலில் இருக்கிற ஆபத்தை காட்டிலும் கரையில் இருக்கிற ஆபத்து பயங்கரமானது. இன்றைக்கு அநேக தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் விழுந்து போனது எங்கன்னு சொன்னா, சோதனையின் மத்தியில் இருக்கும்போது அல்ல. விசுவாசத்தை விட்டதும் பின்வாங்கி போனதும் இயேசுவை மறுதலித்ததும் எந்த சூழ்நிலையிலனா சோதனையின் மத்தியில் அல்ல, சுகமாய், ஆசீர்வாதமாய், சுகபோகமாய், ஆடம்பரமாய் கரையில் இருக்கும் போதுதான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. கடலில் இருக்கிற ஆபத்தை விட கரையில் இருக்கிற ஆபத்து மிகவும் பயங்கரமானது. ஹல்லேலூயா. அந்த ஆபத்திலிருந்து தம்முடைய சீஷர்களை, ஜனத்தை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் துரிதப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி காப்பாற்றப்பட்ட ஜனம்தான் உலகத்தையே கலக்கினார்கள். ஹல்லேலூயா. கரையில் நின்றவர்கள் அல்ல, சோதனையில் நின்றவர்கள் தான் உலகத்தை கலக்கினார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு படகை எடுத்துக்கொண்டு வந்த ஜனம் என்னென்ன சோதனையை சந்தித்தார்கள்? 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. 3 விதமான சோதனைகளை இந்த 2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3 விதமான சோதனை. முதலாவது இருளாயிருந்தது, இருள். இரண்டாவது பெருங்காற்று அடித்தது, ஒரு ஆபத்து. மூன்றாவது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. முதலாவது இருள், இரண்டாவது ஆபத்து, மூன்றாவது கைவிடப்பட்ட ஒரு நிலை. முதலாவது இருள். இந்த இருள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இது ஏன் நடக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் காரியம் சம்பவிக்கிறது, என்ன நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் வாழ்க்கையில எந்த காரியம் எடுத்தாலும் எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிற, குழம்பி போய் வரியறியாமல் நம்ம நிற்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க, ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க, அதுதான் இருள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச ஜீவியத்துல இதுவும் ஒரு பகுதி. யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு ஒரு செல்வ செழிப்பான மனுஷன், சீமானா இருந்தான். நேற்றுக்கு வரைக்கும் கோடீஸ்வரன் அந்த மனுஷன் இன்னைக்கு தெரு கோடியில நிற்கிறார். ஒரே நாளில் எல்லாவற்றை இழந்து, ஆடு மாடு மிருக ஜீவன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிற்கதியான நிலை. ஏன் நடக்குதுன்னே தெரியல. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது. ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? ஏன் இது எங்க குடும்பத்துல மாத்திரம் நடக்கணும்? ஏன் இது என் வாழ்க்கையில நடக்கிறோம்? எதற்காக நடக்கிறது என்று தெரியாமலேயே நம்ம சில சோதனைகளை அனுமதிக்கிறோம் பாருங்க. அதுதான் சோதனையிலே மிகப்பெரிய சோதனை. பிரியமான தேவஜனமே, இந்த மாலை நேரத்தில் யோபுவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில சில காரியம் ஏன் நடக்குதுன்னே தெரியாம, நீங்கள் அறியாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் போகும் பாதை ஆண்டவர் அறிவார்.
சிலருடைய வாழ்க்கையில வெளியே பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருப்பது போல, சமாதானமா இருப்பது போல தெரியும். ஆனால் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை, நாம் அனுமதிக்கிற பாதை என்பது கர்த்தர் மாத்திரமே அறிவார். நமக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஹல்லேலூயா. நான் போகும் பாதையை அவர் அறிவார். நான் போகிற பாதை இருளா இருந்தாலும் அடுத்த அடி என்னன்னு தெரியல, இந்த பாதை எங்க போய் முடியும்னு தெரியல. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரை நம்புங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பாதையை போட்டதே ஆண்டவர் தான். உங்களுக்காக இந்த பாதையை நிர்ணயித்தது, தீர்மானித்தது, நியமித்ததே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நான் போகிற பாதை எனக்கு இருளா இருக்குது, எனக்கு வழி தெரியல, அடுத்த படி என்னன்னு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, இந்த பாதையை எனக்காக வகுத்த என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த சோதனை விருதாவாக அல்ல, இந்த சோதனை ஏதோ நேரப்போக்குக்காக அல்ல, உங்களை துக்கப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை கலங்கப்படணும் என்பதற்காக அல்ல. இந்த சோதனைக்கு பின்பதாக எனக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்பதாக எனக்கு ஒரு வாழ்வு காத்திருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்பதாக எனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது. எனக்காக யாரும் இல்லைனாலும் சரி, இயேசு எனக்காக வந்து நிற்பார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க சத்தமாய் கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த இருளான நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தனக்கு வெளிச்சம் இல்லாத யார் ஒரு மனுஷன் தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே, வாழ்க்கையில வெளிச்சம் இல்ல, வழி தெரியல, அடுத்து என்ன செய்யணும், எங்க போது, எங்க போய் முடியும், நான் என்ன செய்வேன் என்று வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் என்ன செய்யணுமா? அவன் கர்த்தரை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பிரியமான தேவஜனமே, இருட்டு என்பது பல வகையில் இருக்கிறது. சுற்றில இருட்டுனால ஒரு சின்ன ஒரு வெளிச்சம், ஒரு சின்ன ஒரு விளக்கு, ஒரு சின்ன ஒரு லைட் இருந்தா கொஞ்சமாவது வழி தெரியும். ஆனா ஒண்ணுமே இல்லாம நம்ம கண்ணு திறந்து சுத்தி பார்த்தாலும் எங்க பக்கம் ஒரு சின்ன பொருள் கூட தெரியாத அளவிற்கான இருளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருளிலே உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கை இருள்னு சொன்னா பாவம் அல்ல. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, என் வாழ்க்கையில என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியல, எதை நோக்கி போய்கொண்டு தெரியல, ஒரே இருளா இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இருளும் உங்க வாழ்க்கையில விலகும். ஹல்லேலூயா. அடுத்த 2 சோதனைகளை நான் சேர்த்து நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, ஆபத்து, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பெருங்காற்று அடித்தது, அதுதான் அவர்களுக்கு ஆபத்தா இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கடல் என்பது இந்த சீஷர்களுக்கு என்ன புதுசா? இந்த கடல் என்பது அவர்களுக்கு புதுசல்ல, ஒரு புதிதான காரியம் அல்ல. அவர்கள் பிறந்தது, வளர்ந்தது, உழைத்தது எல்லாமே இந்த கடல் தான். சீஷர்களில் 12 பேர்ல 7 பேர் மீனவர்கள். அவங்க பழக்கப்பட்ட ஒரு இடம், அவர்கள் தேறின ஒரு இடம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருந்து வாழ்ந்த ஒரு இடம். ஆனால் எந்த கடல் அவர்களுக்கு சாதகமாக இருந்ததோ, எந்த கடல் அவர்களுக்கு அனுகூலமாக இருந்ததோ, அதே கடல் இப்போது எதிராக மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கையிலையும் கூட எந்தெந்த காரியம்லாம் உங்களுக்கு அனுகூலம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் எதிராக மாறும். அதெல்லாம் ஒரு நாள் எதிராக மாறும். என் வாழ்க்கையில இந்த காரியம் ஒரு நாளும் இதுதான் என் வாழ்வாதாரம், இதுதான் என் நம்பிக்கை, இதுதான் நீங்க எதை நினைக்கிறோம், என்ன காரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அதே காரியம் உங்களுக்கு எதிராக மாறும். அது உங்க வேலையா இருக்கலாம், எந்த மனுஷனாக இருக்கலாம், ஏன் உங்க சொந்த சரீரமாக இருக்கலாம். அனுகூலம், ஒரு காலத்தில் அனுகூலமா இருந்த சரீரம் இப்ப உங்களுக்கு எதிராக வரலாம். எப்படி அனுகூலமா இருந்த கடல் எதிராக மாறினதோ, சில மனிதர்கள், அனுகூலமா இருந்த சில மனிதர்களும் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனா பிரியமான தேவஜனமே, ஒரு காரியத்தை மறக்க கூடாது. எந்த கடல் இந்த சீஷர்களுக்கு எதிராக இருந்ததோ அதே கடல் தான், அதே எதிரான காரியம்தான் இயேசு இவர்களை தேடி வருவதற்கான படிக்கட்டாய் மாறினது. ஹல்லேலூயா.
எந்த கடல் எதிராக இருந்ததோ காற்றை அதட்டி எதிராக இருந்த கடலை மிதித்து இயேசு நடந்து வந்தார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறதோ, அவைகளை இயேசு உங்களுக்கு படிக்கட்டுகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற நிலைமையா இருக்கிறதோ, அந்த நிலைமை தான், அந்த சூழ்நிலை தான் இயேசு உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல் காற்றா இருக்கலாம், பெருங்காற்றா இருக்கலாம், இருளா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சகலமும் அவருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் கரை சேர்வீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமே, எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. இந்த மாலை நேரத்திலே பலவிதமான சோதனைகளோடு நீங்க தேவ சமூகத்திற்கு வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், அநேகரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேசினார்னு சொல்றேன். முதல் சத்தமா கரங்களை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை சோதிப்பது விருதாவாக அல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை, எதையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட புயல் காற்றா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெருவெள்ளமா இருந்தாலும் சரி, இருளான சூழ்நிலை, ஆபத்தான சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் தான். பயப்படாதே, நான் தான். தேவ ஜனமே, நீ பயப்படாதே, நான் தான், நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கொந்தளிக்கிற கடலா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலையா இருந்தாலும், உன்னை தூக்கி எடுக்க, உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க இயேசு வருவார். இயேசு வருவார். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உன்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை என்று சொல்லி நீ நடுக்கடலிலே கலங்கி திகைத்தது போல உன் வாழ்க்கை இருக்கலாம், வாழ்க்கை இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் தான், நான் தான், நான் இருக்கிறேன், உன்னை தூக்கி எடுக்க நான் இருக்கிறேன். ஓ ரபாபா ஷபாலந்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இருளா இருக்கிறதா, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதா, போகும் பாதை தெரியாமல் இருக்கிறதா, ஒன்றே ஒன்று செய்யுங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வு. கடலினை, கடலினை கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லை என் வாழ்வு தாரம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும்.
அலைமோது வாழ்வில் உன் கிருபை உன் செல்ல அருளும். உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்க கிருபை மாத்திரம் இருந்தால் போதும். கிருபை இல்லாமல் ஒரு நொடி கூட இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. அலைமோதும் வாழ்வில் நாங்கள் அலையாமல் செல்ல உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும். உங்களுக்கு கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்தின் ஆண்டவரை பார்த்து சத்தத்தை உயர்த்தி, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை ஆமென். என் இயேசு ராஜா அலைமோதும் வாழ்வில் அலைமோதும் கிருபை உன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை உன் செல்ல அருளும். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் மாலையிலும் ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை சற்று நேரம் தியானிக்க ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மையே சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை சுமந்து வந்து நம்முடைய தாசனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் உடைய சமூகத்தில் காணப்பட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.